லவ்தேத்து இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை தடம் தந்த தகைமை, நேர்காணல் மற்றும் செய்திகள். மார்ச் 19 புனித உல்ஃப்ரான். பிரான்ஸ் நாட்டிலுள்ள மில்லே என்ற பகுதியில் வாழ்ந்த அரசவை பணியாளரான ஃபுல்டர்ட் என்பவருக்கு கிபி 640 பிறந்தார் உல்ஃப்ரான். அரசவையில் பணி செய்த உல்ஃப்ரான் தன் சகப்பணியாளருக்கு ஆண்டவர் இயேசுவை அறிவித்து அவர்களோடு சேர்ந்து ஜெபித்தார். குருவாக விருப்பம் கொண்ட இவர் தன் பெற்றோரின் அனுமதியுடன் ஆசீர்வாதப்பர் துறவற சபையினில் சேர்ந்து குருவாக அருட்பொழிவு பெற்றார். பிரான்ஸ் நாட்டு மக்களுக்கு ஆண்டவரை அறிவித்து இறைப்பணிகளில் சிறந்து விளங்கிய உல்ஃப்ரான் கிபி 682 பிரான்ஸ் நாட்டின் சென்ஸ் என்ற பகுதிக்கு பேராயராக நியமனம் செய்யப்பட்டார். நற்செய்தி அறிவிப்பதில் ஆர்வம் கொண்ட இவர் கிபி 685 தன் பேராயர் பொறுப்பினை துறந்து ஸ்காண்டினேரியா மக்களுக்கு நற்செய்தியினை அறிவித்தார். ஸ்காண்டினேரியா மக்களிடம் வழக்கில் இருந்த குழந்தைகளை தெய்வத்திற்கு பலியிடும் கலாச்சாரத்தினை மாற்றி அமைத்து குழந்தைகளை பாதுகாத்தார். ஸ்காண்டினேரியா பகுதியில் ஏற்படும் கடலலை சீற்றத்திற்காகவும் அம்மக்களின் மனித பண்புகளுக்காகவும் ஜெபித்த உல்ஃப்ரான் கிபி 703 மார்ச் 20 விண்ணகமடைந்தார். ஆண்டவரின் நற்செய்தியினை அறிவிப்பதற்காக தன் பேராயர் பொறுப்பினை துறந்து மக்களின் மனித பண்புகளுக்கான பணிகளைச் செய்த பேராயர் உல்ஃப்ரானை திரு அவை புனிதராக உயர்த்தி பிரான்ஸ் நாட்டின் பாதுகாவலராக அறிவித்தது. புனித உல்ஃப்ரான் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் கடலோரப் பகுதிகளில் வாழுகின்ற மக்களை ஆண்டவர் பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமென்று ஜெபிப்போம். நேர்காணல், குடும்ப உறவுகள். வணக்கங்கள். மீண்டும் ஒருமுறை உங்களை சந்திக்க சந்தோஷத்தோடு வந்திருக்கிறேன். அன்பர்களே, குடும்பம் என்று ரொம்ப நேர்மறையாக சொன்னேன். அதிலும் சில பிரச்சனைகள் உண்டு, காயங்கள் உண்டு. அதை எப்படி கையாள்வது? ஏனென்றால் குடும்பத்தில் கணவனும் மனைவியும் ஒரே குடும்பத்திலிருந்து வந்தவர்கள் அல்ல. திருமணம் என்ற பந்தத்தில் வெவ்வேறு இரு குடும்பங்கள் இணைகின்றன. ஆம், கணவனும் மனைவியும் வளர்ந்த பின்புலம் வெவ்வேறானவை. அதனுடைய தாக்கத்தால் சில புரிந்து கொள்ளாமல் ஏற்படலாம், சிறு சிறு சண்டை சச்சரவுகள் ஏற்படலாம். இந்த சண்டை சச்சரவுகள் எல்லாம் அந்த தீபாவளி பட்டாசு ஒரு நொடி வெடித்து சத்தத்தை கிளப்பும், பயங்கரமான ஒளியை கிளப்பும். ஆனால் அது நீடிப்பதல்ல, ஒரு நொடி பொழுதுதான்.
அதுபோல்தான் கணவன் மனைவியின் சண்டை சச்சரவுகள் இருக்க வேண்டும். காலையில் கணவன் திட்டிவிட்டு சென்றால் மாலையில் அவன் வரும்போது மனமு வந்து அவனை வரவேற்க வேண்டும். அவனிடம் அன்பாக பேச வேண்டும். அப்பொழுது காலையில் நடந்த சண்டை கனவு போல் மறைந்துவிடும். அப்படி இருந்தால்தான் குடும்பத்தில் மீண்டும் மீண்டும் உறவுகள் கட்டி எழுப்பப்படும். இந்த காலகட்டத்தில் பல்வேறு பிரச்சனைகள், அறிவியல் கண்டுபிடிப்பும் டெக்னாலஜி முன்னேற்றமும் இன்று குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றன. அது மட்டுமல்ல, கணவன் மனைவி இருவருமே வேலைக்கு செல்வதால் அங்கே ஈகோ தலைதூக்கி ஆடுகிறது. நீயா நானா என்று டிவியில் பார்க்கும் நிகழ்வை விட குடும்பத்தில் தினம் தினம் அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. இப்படி வேலைக்கு செல்வதால் அவர்களுள் உரையாட நேரமில்லை, உறவாட நேரமில்லை. ஆகவே புரிந்து கொள்ளாமை தலைதூக்கி ஆடுகிறது. ஈகோ அவர்களிடையே பிளவை ஏற்படுத்துகின்றது, தூரத்தை அதிகரிக்கின்றது. அதனால் கணவன் தன் மனைவி தனக்கு ஒத்துழைக்கவில்லையே, தன் மீது பாசம் காட்டவில்லையே என்று கவலையிலும் ஏக்கத்திலும் குடிக்கிறார்கள். தினம் தினம் குடித்த கணவரை குறித்து கவலைப்பட்ட மனைவி என்ன செய்வதென்று தெரியவில்லை. தன் கணவரை இந்த குடிபோதையிலிருந்து, குடிப்பழக்கத்திலிருந்து மீட்க முடியவில்லையே, என்ன செய்யலாம், யாரிடம் ஆலோசனை கேட்கலாம் என்று ஒரு நாள் அந்த மனைவி ஒருவரிடம் விசாரித்த போது ஊரில் ஒருவர் சொன்னார், நீங்கள் இந்த காட்டில் இருக்கின்ற முனிவரிடம் செல்லுங்கள், கண்டிப்பாக அவர் நல்ல வழியை காட்டுவார் என்று. இந்த மனைவி காட்டிற்கு சென்ற அந்த முனிவரிடம் வழி கேட்கின்றார்கள். அந்த முனிவர் சொல்கிறார், நீ புலியின் முடியை ஒரு கத்தை கொண்டு வா, நான் உன் கணவரை திருத்துவதற்கு நான் வழி சொல்கிறேன். உன்னால் முடியும். உன் கணவர் திருந்த வேண்டும் என்றால், உன் கணவர் மீது உனக்கு பாசம் இருந்தால் கண்டிப்பாக செய்வாய். என்ன செய்வாயோ, எனக்கு புலி முடி வேண்டும் என்று கட்டளையிட்டார். மனைவிக்கோ ஒரு பக்கம் பயம், இன்னொரு பக்கம் வாஞ்சை, தன் கணவரை எப்படியாவது திருத்திவிட வேண்டும் என்று. ஆகவே அடுத்த நாள் காட்டை நோக்கி வந்தாள். புலியை தேடினாள். மரத்திற்கு மேல் ஏறி இலைகளிடையே தன்னை மறைத்து கொண்டு இந்த பக்கம் புலி வருமா என்று பார்த்து கொண்டிருந்தாள். புலி வந்தது. மனித வாடை அடிக்கிறதே என்று சுற்றுமுற்றும் பார்த்து உரிமை விட்டு சென்று விட்டது. இப்படி ஒரு வார காலம், 10 நாள், ஒரு மாதம் இப்படி வந்து அந்த புலியை பார்த்தாள். அப்பொழுது ஒரு வாரம் கழித்த பிறகு அசைவ உணவு தயாரித்து கொண்டு வந்து ஒரு இடத்தில் வைத்துவிட்டு தன் வழக்கப்படி மரத்தில் ஏறி அமர்ந்து கொண்டாள். புலி அந்த பக்கம் வந்தபோது இந்த அசைவ உணவு வாசம் ஈர்த்தது. ஓடி வந்து உணவெல்லாம் சாப்பிட்டு தன் மீசையை வருடியபடி, இந்த உணவை யார் கொண்டு வந்திருப்பார் என்று பார்த்துவிட்டு மரத்தின் மீது பார்த்தது. அந்த அம்மணியை பார்த்தது. இப்பொழுது அது உருமவில்லை. ஏனென்றால் தனக்கு உணவு கொடுத்தாளே என்று பார்த்துவிட்டு சென்றது. உணவை உண்டுவிட்டு ஒரு சிரித்த முகத்தோடு அவளை பார்த்து தலையை ஆட்டிவிட்டு சென்றது. மரத்தில் ஏறுவதை நிறுத்திவிட்டு அடுத்த நாளிலிருந்து உணவை வைத்துவிட்டு பக்கத்தில் அமர்ந்திருந்தாள். அப்பொழுது இந்த புலி உணவை உண்டுவிட்டு அவள் மீது ஒரு உரசிவிட்டு போனது. இப்படி ஒரு வார காலம். அதற்கு பின் என்ன அதிசயம், இவள் அசைவ உணவை வைத்துவிட்டு அருகில் அமர்ந்திருப்பாள். இந்த புலி அந்த உணவை உண்டுவிட்டு அவளது மடியில் தலை சாய்த்து உறங்கிவிட்டு பின் மீண்டும் எழுந்து சென்றுவிடும். இப்படி ஒரு வார காலம் நடந்த பின் அந்த பெண்ணுக்கு தைரியம் வந்தது. முனிவர் கேட்டது புலியின் முடியை. கத்தரிக்கோளோடு வந்தால் அடுத்த நாள் புலி வயிறார உண்டு இவளது மடியில் நம்பிக்கையோடு நிம்மதியாக உறங்கிய போது அந்த பெண்மணி என்ன செய்தாள், தான் கொண்டு வந்த கத்தரிக்கோளால் ஒரு பிடி முடியை நறுக்கி கொண்டு, அந்த புலி ஒன்றும் செய்யவில்லை. ஏனென்றால் இவள்தான் தோழியாகிவிட்டாளே, சரி தோழிக்கு தேவை, எடுத்துக்கொள்ளட்டும் என்று அமைதியாக இடம் நகர்ந்தது. இந்த ஒரு பிடி புலியின் முடியை தூக்கி கொண்டு ஓடோடி வந்தாள். ஓடிச் சென்று முனிவரை பார்த்தாள். இந்தாருங்கள், நீங்கள் கேட்ட புலி முடி,
இப்பொழுது வழி சொல்லுங்கள், எப்படி என் கணவரை திருத்துவது என்று. அந்த முடியை பெற்றவுடன் அருகிலிருந்த தீயில் போட்டு பொசுக்கி விட்டார். அப்பொழுது அவளுக்கு கோபம். என்ன முனிவரே, இந்த ஒரு பிடி முடியை பெறுவதற்கு நான் எத்தனை மாத காலமாக தினம் தினம் அவ்வளவு பணம் செலவழித்து அசைவ உணவை தயாரித்து புலிக்கு எடுத்து சென்று கொடுத்து கொண்டு வந்தேன், ஒரு நொடியில் பொசுக்கி விட்டீர்களே, இதற்காய் இப்படி அரும்பாடுபட்டேன் என்று கூறினாள். அப்பொழுது முனிவர் கூறினார், உனக்கு ஏற்கனவே வழி சொல்லியாச்சு. என்ன சொல்றீங்க? ஆமா, கொடூரமான, நம்மை பார்த்தாலே கடித்து குதறக்கூடிய அந்த புலியவே நீ அன்பால் மயக்கி உனது பாச பரிவால் உனது பதார்த்தத்தால் அதை உன்வசப்படுத்தி உன் மடியில் படுத்துறங்கி அதன் முடியை கொண்டு வந்தாயே, அப்படிப்பட்ட கொடூர புலியை உன்வசப்படுத்திய உன்னால் அன்பாக பாசமாக உறவாக இருக்கும் உன் கணவன், அவனை உன்னால் மாற்றுவதற்கு நேரம் தேவையில்லை, எந்த மருந்தும் தேவையில்லை. ஆகவே புலிக்கு என்ன செய்தாயோ அதே அன்பு பாசத்தை உன் கணவரிடம் காட்டு, எல்லாம் சரியாகிவிடும் என்றார். ஆகவே அன்பர்களே, நண்பர்களே, உங்களுக்கு கூறும் ஒரு எளிய அறிவுரை, அன்பினால் ஆகாதது ஒன்றுமில்லை. ஏனென்றால் அன்பே கடவுள். ஒருவரை ஒருவர் அன்பு செய்யும் ஒவ்வொருவரும் கடவுளின் பிரதிபிம்பங்கள். குடும்பத்தை பிணைக்கும் கயிறு அன்பு, குடும்பத்தை வளர்க்கும் அருமருந்து அன்பு. மனைவிகளே, உங்கள் கணவரிடம் அலாதி அன்பு காட்டுங்கள். கணவர்களே, உங்கள் மனைவியிடம் பரிவோடு நடந்து கொள்ளுங்கள். ஒருவரை ஒருவர் பாராட்டுங்கள், ஒருவருக்கொருவர் பரிசளியுங்கள், அன்பையே பரிசாக கொடுங்கள். உங்கள் அன்பின் பரிசின் வெளிப்பாடாக உங்களது குழந்தைகள் வளர்ந்தோங்கட்டும். வாழ்க வளமுடன் என்று உங்களிடமிருந்து விடைபெறுவது சகோதரி மார்கரெட் டெய்சி, பான்சர்க்கஸ் சபை. நேயர்களே, குடும்ப உறவுகள் குறித்த நேர்காணல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள். திருத்தந்தையின் உலகளாவிய இறைவேண்டல் வலையமைப்பு தனது பணி, அடையாளம் மற்றும் கட்டமைப்பை புதுப்பிப்பதற்கான புதிய வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ளது. மார்ச் 19 வியாழக்கிழமை புனித வளனார் பெருவிழாவன்று வெளியிடப்பட்ட இந்த புதிய பொது விதிமுறைகள் இவ்வலையமைப்பை ஒரு பாரம்பரிய திரு அவை இயக்கமாக அல்லாமல் திருத்தந்தையின் நேரடி சேவைக்கான ஓர் உலகளாவிய ஆன்மீக முன்னெடுப்பாக அதன் பங்கை வலியுறுத்துகின்றன. இந்த வலையமைப்பின் அறிக்கையின்படி திருத்தந்தையின் மாதாந்திர இறைவேண்டல் கருத்துக்களின் வழிகாட்டுதலின்படி ஜெபம், உருவாக்கம் மற்றும் சேவை ஆகியவற்றின் மூலம் கிறிஸ்தவர்களை அணிதிரட்டுவதற்கான இவ்வமைப்பின் நோக்கத்தை இந்த விதிமுறைகள் மீண்டும் உறுதிப்படுத்துகின்றன. மேலும் இந்த புதிய பொது விதிமுறைகள்
சிறார்கள் மற்றும் வலுக்குறைந்த வயது வந்தோருக்கான நிர்வாக கட்டமைப்புகள், பங்கேற்பு மாதிரிகள் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் கோடிட்டு காட்டுகின்றன. கடந்த 2024ஆம் ஆண்டில் அங்கீகரிக்கப்பட்ட சட்டங்களுடன் இணைந்த இந்த புதிய விதிமுறைகள் 2028ஆம் ஆண்டுக்கு திட்டமிடப்பட்ட மறு ஆய்வுக்கு முன்னர் 2 ஆண்டுகளுக்கு அமலில் இருக்கும் என்றும் அவ்வலையமைப்பின் அறிக்கை தெரிவிக்கின்றது. திருத்தந்தையின் உலகளாவிய இறைவேண்டல் வலையமைப்பு ரோமையிலுள்ள வத்திக்கான் நிறுவனம் மூலம் செயல்பட்டு 90க்கும் மேற்பட்ட நாடுகளிலுள்ள ஏறத்தாழ 2,20,00,000 உறுப்பினர்களை ஒன்றிணைக்கின்றது. தற்போது மத்திய கிழக்கில் நிலவி வரும் மோதல்கள் மேலும் தீவிரமடைவதை தடுக்க உடனடி நடவடிக்கைகளை எடுக்குமாறு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் மற்றும் இஸ்ரேலிய தலைவர்களுக்கு அழைப்பு விடுத்தார் திருப்பீடச் செயலர் கர்தினால் பியத்ரோ பரோலின். மார்ச் 19 வியாழனன்று ரோமையில் உள்ள இத்தாலிய நாடாளுமன்றத்தின் பிரதிநிதிகள் சபையில் இடம்பெற்ற நூல் வெளியீட்டு விழாவிற்கு இடையே செய்தியாளர்களிடம் பேசிய கர்தினால் பரோலின் அவர்கள், நான் நேரடியாக அமெரிக்க அதிபர் ட்ரம்பிடம் பேசினால் இதை எவ்வளவு விரைவில் முடிக்க முடியுமோ அவ்வளவு விரைவில் முடியுங்கள், ஏனெனில் மோதல் அடுத்த கட்டத்திற்கு தீவிரமடையும் ஆபத்து மிக அருகில் உள்ளது என்றும், லெபனோனை அதன் போக்கில் விட்டுவிடுங்கள் என்று கூறுவேன் எனவும் தெரிவித்தார். மேலும் இந்த செய்தி இஸ்ரேலுக்கும் பொருந்தும் என்று கூறிய கர்தினால் பரோலின் அவர்கள், தூதரக உறவுகள் மற்றும் பேச்சுவார்த்தை ஆகிய அமைதி வழிகளின் மூலம் பதற்றங்களை தணிக்குமாறு அந்நாட்டு தலைவர்களை கேட்டுக்கொண்டார். காந்தக்கல்லி பதிப்பகத்தால் வெளியிடப்பட்டதும் வத்திக்கான் பத்திரிகையாளர் இக்னாசியோ இன்க்ராவோ மற்றும் அகுஸ்தினார் சபையின் அருள்பணியாளர் ஜுசப்பே ஆகியோரால் எழுதப்பட்டதுமான திருத்தந்தை 14ஆம் லியோ, நான் யார் என்று நீங்கள் சொல்கிறீர்கள், நான் புனித அகுஸ்தினாரின் மகன் என்ற நூல் வெளியீட்டு விழாவின் போது இந்த கருத்துக்களை தெரிவித்தார் கர்தினால் பரோலின். அமெரிக்காவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் திருத்தந்தையான 14ஆம் லியோ அவர்களுடன் இணைந்து பணியாற்றுவது குறித்து தனது எண்ணங்களை பகிர்ந்து கொண்ட கர்தினால் பரோலின் அவர்கள், அவரது ஒத்துழைப்பு மிகவும் எளிதானது என்றும் அவரிடையே சிறந்த உரையாடல் மற்றும் பயனுள்ள கருத்து பரிமாற்றங்கள் நிலவுகின்றன என்றும் எடுத்துக்காட்டினார். லெபனான் நாடு முழுவதும் தொடர்ந்து இடம்பெற்று வரும் தாக்குதல்கள் காரணமாக ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் தங்களின் குழந்தைகளுடன் பாதுகாப்பான இடத்தை தேடி தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளனர் என்றும், இதனால் அங்கு மனிதாபிமான சூழல் தொடர்ந்து மோசமடைந்து வருகிறது என்றும் யுனிசெஃப் நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளது. பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நலவாழ்வு பராமரிப்பு, உளவியல் ரீதியான ஆதரவு, பாதுகாப்பான குடிநீர் மற்றும் அவசர உதவி உள்ளிட்ட அடிப்படை சேவைகளை வழங்கி வரும் யுனிசெஃப் நிறுவனம், இடம்பெயர்ந்தவர்களில் பலர் தற்காலிக முகாம்களில் தஞ்சமடைந்துள்ளதாகவும், ஏற்கனவே மக்களின் நெரிசல் அதிகமுள்ள இந்த முகாம்களில் தற்போது அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய இயலாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளது. மேலும் தாமதங்களால் ஏற்படும் இழப்பை லெபனோனில் உள்ள குழந்தைகளால் இனியும் தாங்க முடியாது என்பதையும், உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டியது மிகவும் அவசியம் என்பதையும் அதன் அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது. வன்முறை அதிகரித்து வரும் சூழலில் குழந்தைகள் கண்டிப்பாக பாதுகாக்கப்பட வேண்டுமென்றும், அதிகரிக்கும் பதற்றமான சூழ்நிலையை தணிக்க வேண்டுமென்றும் வலியுறுத்தும் அதன் அறிக்கை, மேலும் பாதிப்புகள் ஏற்படாமல் தடுக்கவும் துரிதமான முயற்சிகளை மேற்கொள்ளவும் அழைப்பு விடுத்துள்ளது. மேலும் உலகளாவிய ஏற்றத்தாழ்வுகளின் தீவிரத்தன்மையை எடுத்துக்காட்டியுள்ளதுடன், வலுவற்ற மற்றும் போர்ச்சூழலால் பாதிக்கப்பட்ட நாடுகளில் உள்ள குழந்தைகள் 5 வயதுக்கு முன்பே இறப்பதற்கான வாய்ப்பு வளர்ந்த நாடுகளில் ஒப்பிடும்போது 3 மடங்கு அதிகமாக உள்ளது என்று கவலை தெரிவித்துள்ளது அவ்வறிக்கை. இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. தொடர்வது அதன் மலையாள நிகழ்ச்சிகள். உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. வணக்கம்.